வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம தமிழ் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஜனகமா அவங்க கையால சாப்பாடு ஊட்டுறாங்க நம்ம தமிழுக்கு. அதே நேரத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஜனகமா, நான் உங்களை விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது, இப்ப தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியல, அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்க சொல்றாங்க, எறும்பு வர ஒவ்வொரு கஷ்டத்துலயும் இருந்து தப்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன எறும்புவே இவ்வளவு பிரச்சனை வரும் நேரம் சாதாரண மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க தெரியணும், அதுக்கு பயந்து ஓடி ஒழுகக்கூடாது அப்படின்னு நம்ம தமிழுக்கு நல்ல புத்திமதியை ஜனகமா சொல்லி கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா, இனி என்னோட ஒட்டுமொத்த அந்தஸ்தும் உனக்கு தான், எனக்கு சொத்து எல்லாமே நான் ஓம் பேர்ல தான் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முடிவு வேண்டாமா, இது சிபி பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இல்லை என்ன ஓம் மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு, அதனால நான் கண்டிப்பா உனக்கு தான் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகமா அவங்க சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம தமிழ் மேல எழுதி வைக்கிறாங்க. சிபி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி இருக்கட்டும், தமிழ் ஜனகமாவுக்காக வீட்டை விட்டே போகணும்னு துணிஞ்சவ, அவ பேர்ல ஜானு சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. நம்ம கணேசன் கொந்தளிக்கிறாங்க, எப்படி சொத்து எல்லாத்தையும் இவங்க பேர்ல எழுத முடியும் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம தமிழ் அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஜனகமா அவங்க கையால் தமிழுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போகணும்னு நினச்சது தப்புதாமா அப்படின்னு சொல்லுறாங்க நம்ம தமிழரசி. நீ இப்போவாது தமிழ் நீ புரிஞ்சுக்கிட்டல, தப்பை உணர்ந்துட்டால, அது போதும். தமிழ் ஒன்று புரிஞ்சுக்க, வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அது நம்மளை போட்டு தாக்கும், சாகலானி வர தோணும், சாகதோ ஓடி ஒளியதோ இதுக்கு தீர்வில்லை, அந்த பிரச்சனையை துணிந்து நின்று சமாளிக்க தெரியணும் தமிழ். இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குள்ளேயும் எதையோ ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் சமாளிச்சாதான் தமிழ் நம்மளால வாழ முடியும். அப்படிதான் தமிழ், நம்மளும் பெரிய அறிஞர்களோ மேதைகளோ நம்மளுக்கு பாடம் சொல்லணும், அதை வச்சுதான் நம்ம கேட்டு திருந்திக்கணும், நம்மளை செதுக்கிக்கிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு சின்ன எறும்பு கிட்ட கத்துக்கலாம் தமிழ், அதோட வாழ்க்கை எவ்வளவு போராட்டம்னு அதுக்கு தெரியும், அதுக்காக அது செத்து போகுதில்லை, சண்டை போடுது பாரு, அது போராடுது பாரு. அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ள பிரச்சனை நம்மளை சுற்றி நம்ம உயிர் இருக்கிறது வரை வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை சமாளிக்க போராட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் முக்கியம் தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல தமிழுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஜனகமா, நான் இனி உங்களை ஒரு காலமும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், என்ன நம்புறீங்கல்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம், ஒன்றை நம்பாமல் நான் ஏன் இருக்க போகிறேன், சொல்ல போனால் நான் இப்போ ஆஃபீஸர்ஸை இங்கே வர வச்சுருக்கேன், என் பேரில் இருக்க எல்லா சொத்தையும் நீ தான் தமிழ் கவனிச்சுக்கிடணும், உன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு, ஏன் சிபி கூட இல்லை மேலே இல்லாத நம்பிக்கை உன் மேலே இருக்கு, ஏன்னா இவ்வளோத்தையும் ஆஸ்தி, என்னோட ஆஸ்தி அந்தஸ்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது நான் முதல்ல நம்பிக்கையாக நினைக்கிறதே ஒன்று தான். நான் உன்னை வாரிசா மட்டும் அறிவிக்கல தமிழ், இப்போ எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு ஆக முடியும், அதனால கண்டிப்பா எல்லாத்தையும் உனக்கு எழுதி வச்சிடலான்னு நினைக்க அப்படின்னு சொல்ல நேரம், ஜனகமா எனக்கு நீங்கள் இவ்வளோ மதிப்பு வச்சுருக்கீங்க, எல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு உங்கள் பேர் சிபி பேர்லே உங்கள் சொத்தெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அதுக்கு மேலே ஆசையும் இல்லை, உனக்கு ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன், என் சொத்த தங்கம் எங்கேயும் தேடி கிடைக்காத சொக்க தங்கம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் உன்னை உன் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன், இது என்னோட விருப்பம், இதை நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சிபிக்கு ஒரு கட்டத்தில் ஜனகமாக கூட்டு சொல்கிறாங்க, இந்த பாரு என்னோட ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாத்தையும் நான் இப்போ தமிழ் பேரில் எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லு நேரம், நம்ம தமிழரசி அப்படியே அறந்து போய் பார்க்குறாங்க. என்ன தமிழ், நான் கோவப்படுவேன்னு பார்த்தியா, நான் கோவப்படலை, நீ அதுக்கு முழு தகுதி, உன் பேரில் இருந்தா என்ன என் பேரில் இருந்தா என்ன எல்லாம் ஒன்று தான், எப்படியோ நம்ம ஜனகமாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும், அதுக்கு தானே இந்த போராட்டம் போடுறோம், இதில்
யார் பேரில் இருந்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், பாத்தியா சிபி உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான், ஒரு கட்டத்தில் இந்த சொத்துக்காக அவன் சமீதாவை வந்து கல்யாணம் பண்ணி அவன் தன்னை விவாகரத்து ஒன்று பண்ணி விடணும் அப்படின்னு எல்லாம் வந்து நினச்சான். ஆனால் இப்போ பாரு அவனுக்கு மனசு முழுமையாக மாறிட்டு ஒன்று அவன் அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டான். இப்போ சமீதாவுக்கு எல்லாம் வாய்ப்பே அவன் கொடுக்கறதில்ல. வெண்பா எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு ஒன்றை ஏற்றுக்கிட்டா. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த மொத்த குடும்பமும் ஒரு நாள் உன் காலடியில் விழும் தமிழ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பக்குவம் பொறுமையெல்லாம் வந்து ஒன்னால தான் வந்து நம்ம சிபிக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு, என் பேரனை இவ்வளோ தூரம் நீ செதுக்கி கொண்டு வந்திருக்கேன்னா இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழை வந்து சொல்லுறாங்க. நிச்சயமா ஜானு, நீ வந்து தமிழ் பேரில் வந்து எழுதி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை அப்படின்னு வந்து சிபி வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம சமீதா வந்து கொதிக்கிறாங்க. இவனு கூட இங்கே டேரா போட்டு இவனை வந்து என் கணவரை ஆக்கி நான் இந்த சொத்தை எல்லாம் நான் அபகரித்து ஜானுவை வந்து ஓரங்கட்டி வெளியே தள்ளணும் அப்படின்னு வந்து நான் ஸ்கெட்சு போட்டேன். ஆனால் இன்னைக்கு என்னோட திட்டம் எல்லாமே தவிடுபடி ஆக்கும் விதமாக எல்லாமே நடக்குது. என்ன மீறி எல்லாமே நடக்குது இந்த வீட்டில். இதெல்லாம் பார்க்க நேரம் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. அதோட அவங்க அண்ணனுக்கோ இப்படி ஜானு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கணேசன் வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன ஜானு வந்து இந்த இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டா, என் தங்கச்சி மீனா பேரில் அவள் எழுதி வைக்கல, ஆனால் எல்லாத்தையும் வந்து இந்த எவ்வளோ ஒருத்தி இந்த தமிழ் பேரில் எல்லாம் எழுதி வைக்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதித்து எழுறாங்கன்னு சொல்லலாம். இது நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தமிழ் வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு வந்து பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்க நம்ம பிரகாஷ் வந்து தெரிஞ்சுக்கணுமே என்ன தமிழை காணலை அப்படின்னு வந்து கலங்கி நிற்க நேரத்தில் தான் நம்ம பிரகாஷை சந்திக்க ரூமுக்கு வராங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. கோயிலில் சாமியாடி குறி சொல்லி இப்படி வந்து சொல்லிச்சு மாமா, இதுக்கு பிறகு எனக்கு இங்கே இருந்தால் வந்து நம்ம ஜனகம்மாவுக்கு வந்து ஏதாவது வந்துடக்கூடாது, என் பாட்டி எப்போவுமே நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் இங்கேருந்து போனேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இந்த பாரு உன் மேலே எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது தமிழ், நீ எந்த தவறான முடிவை எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடக்கூடாது, இந்த மாமா பாவம் இல்லையா அப்படின்னு வந்து அப்படி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இனிமேல் வந்து எங்கேயே விட்டுட்டு எங்களை போகக்கூடாது, தவிக்க விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பிரகாஷ் வந்து சொல்ல நேரம், மாமா நான் வந்து இங்கேருந்து போக மாட்டேன், ஆனால் எனக்கு அந்த சாமி அடி குறி சொன்னதை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சமாளிச்சுக்கிடலாம், எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம் தமிழ், அதுக்கு பயந்து நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக நான் வந்து இந்த கணேசனாக பொறி வச்சு பிடிக்கணும், அது அவை வந்து செய்த குற்றத்தை எல்லாம் அவை வாயிலிருந்து வர வைக்கணும், அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் நீனும் வந்து இங்கே நான் பெட்டில் படுத்துருக்கிறதுக்காரங்காவே நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதில் வேறு ஏதோ ஒன்று புதுசாக வந்து கிளப்பிடக்கூடாது, கண்டிப்பாக வந்து நம்ம அவனை வந்து சீக்கிரமாக இந்த கணேசனின் முகத்திரையை குடிக்கணும் அப்படின்னு வந்து பிரகாஷ் வந்து சொல்கிறாங்கங்க தமிழ்.